ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி. ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி. ஓம் அபயம் தருபவளே போற்றி. ஓம் அசுரரை வென்றவளே போற்றி. ஓம் அன்பர்க்கு எளியவளே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற வாக்கினை நீ தவிர்க்காமல் கேட்க வேண்டும். ஏனென்றால் இது உனக்கான வாக்கு. உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே உன் தாயானவள் தினம்தோறும் உனக்கு இந்த வாக்கினை உன் கண்ணில் படும்படி செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிட, எங்கிருந்து நம்மோடு பேசிக்கொண்டிருக்கின்றாள் என்று உணர முடிகின்றதோ அவர்களால் மட்டும்தான் உன்னை நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது கூட அவ்வளவு எளிதாக எல்லோராலும் இதை கேட்டுவிட முடியாது. அவர்களால் மட்டும்தான் இதை தெரிந்து கொள்ள முடியும். நான் இன்று உன்னிடத்தில் எதை சொல்ல வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. என் குழந்தையின் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களினால் என் பிள்ளை நீ மனம் உடைந்து போய் விடுகின்றாய். அந்த நேரத்தில் நம் அம்மா காக்க வரவில்லையே என்று சொல்லி கதறி கொண்டிருக்கின்றாய். நம் தாயானவள் நம் வார்த்தைகளை ஒரு நாளும் செவி கொடுத்து கேட்கவில்லையா, என்னவென்று கேட்கவில்லையே என்று சொல்லி என் குழந்தை வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். அப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு வேதனைகள் கிடைத்திருக்கின்ற இந்த நேரத்தில் நீ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக உனக்கு இருக்கின்றது. என் அம்மா என்ன செய்து கொண்டிருக்கின்றாள், எதற்கு நமக்கு இந்த துன்பத்தை தீர்த்து கொடுக்கவில்லை என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது உன்னை காக்க உன் அம்மா பன்றியின் மீது ஏறி வருவாள் என்கின்ற நம்பிக்கை உனக்கு இருப்பது உண்மையானால் இந்த அம்மா இருக்கின்ற இடம் நிச்சயமாக உனக்கு தெரிந்து கொள்ள முடியும். என் குழந்தையால் உணர முடியாத விஷயம் அல்ல. என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்காத விஷயம் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த அம்மா ஆடிய ஆட்டங்கள் என்ன, நான் செய்த சம்பவங்கள் என்ன என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சரியான நேரத்தில் என்னை நீ புரிந்து கொண்டால் அந்த விஷயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைப்பது என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கை உனக்கு தந்து கொண்டிருப்பது எப்பேற்பட்ட விஷயம் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எங்கு தேடியும் நீ அழுக வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. மனதார என்னை நினைக்கின்ற என் குழந்தைக்கு எப்பொழுதுமே நான் ஓடோடி வந்து நீ தேடுவதற்கு முன்பாகவே உனக்கு அனைத்து நல்ல விஷயங்களையும் நான் செய்து விடுவேன். என் தங்கமே, உனக்கு பாதுகாவலாக நிற்கின்ற இந்த அம்மா நிச்சயமாக நீ அழைக்கும் பொழுது வராமல் இருப்பேனா? என்ன வேண்டும், என்ன தேவை என்பதனை நான் நன்கு உணர்வேன். அதனால் எந்த காலகட்டத்திலும் எந்த விஷயத்திற்காகவும் என் குழந்தை நீ வருத்தப்படக்கூடாது, வேதனைப்பட்டு கண்ணீர் வரக்கூடாது. உனக்கு நடக்க இருக்கின்ற நன்மைகளை மட்டுமே நீ உணர வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொள்ள வேண்டும். சுற்றி வருகின்ற தீமைகள் எல்லாம் எவ்வளவு என்று எண்ணி வருந்துவதற்கு பதிலாக நம் அம்மா அனைத்தையும் சரி செய்து கொடுத்துவிட்டாள் என்று நீ மனமகிழ்ச்சி அடைய வேண்டும். பாதி அளவு துன்பத்தை தாண்டி அனுபவித்து இருக்கின்றாய். பாதி அளவு கஷ்டத்தை தான் நீ சந்தித்திருக்கின்றாய். மற்றதை எல்லாம் இந்த அம்மா ஆனவள் நான் பார்த்து கொள்கின்றேன். உனக்கு பதிலாக நான் அனைத்து கஷ்டங்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடாதே. இந்த அம்மா அவ்வளவு சுலபமாக எல்லாம் உன்னை விட்டு விலகுவது கிடையாது. உன் வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்களை நான் முழுமையாக உள்ளத்தில் கொடுத்து விடுவதில்லை. நான் எங்கே இருக்கின்றேன், நான் எங்கே இருந்து இதை செய்து கொண்டிருக்கின்றேன் தெரியுமா?
என்னை மனதார நினைக்கின்ற குழந்தைகளினுடைய மனதில்தான் இருக்கின்றேன். இந்த அம்மாவினுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கானது அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு என்ன கொடுக்க வேண்டும், ஏது கொடுக்க வேண்டும் என்று தெரிந்து அந்த அம்மா நான் தருகின்றேன். நான் உன்னுடைய துன்பத்திலும் இன்பத்திலும் உன்னோடு இருந்து கொண்டுதான் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றேன். கஷ்டம் வருகின்றது என்று நினைத்து வேதனைப்படுகின்ற என் குழந்தை, உன்னை எத்தனை கஷ்டங்களில் இருந்து இந்த அம்மா மீட்டெடுத்து இருக்கின்றேன் என்பது உனக்கு தெரிந்தால் போதும். ஒரு நொடி இந்த அம்மா உன்னை தேடி வரவில்லை என்று நினைத்து நீ வருந்த மாட்டாய். ஏனென்றால் உனக்கே தெரியும் நான் எங்கு இருக்கின்றேன் என்று. இந்த அம்மா உன்னை அத்தனை கஷ்டங்களிலிருந்து மீட்டெடுத்து இருக்கின்றேன் என்பது தெரிந்தால் ஒரு நொடி போதும். இந்த அம்மா உன்னை தேடி வரவில்லை என்று நீ நினைத்து வருந்த மாட்டாய். உன்னை காப்பாற்றுவாள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் அன்பு என்ன என்பதனை சர்வ நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். இந்த அளவிற்காவது என் குழந்தையை பிரச்சனைகளோடு தப்பித்து கொண்டிருக்கின்றாய். இல்லை என்றால் என் குழந்தை பிரச்சனைகள் மேலும் மேலும் அதிகமாகிவிடக்கூடும் என்பதனை நான் உனக்குள் இருப்பதை நீ எப்பொழுதும் உணர்ந்து உண்மை என்றால் இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் என்னவென்று சர்வ நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களை நான் சர்வ நிச்சயமாக செய்து கொடுப்பேன். அப்போதாவது உன் அம்மா உனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் உனக்கு துணையிருந்து உன்னை நான் வழிநடத்தி செல்வேன். தன் பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்கிலிருந்து மீற மாட்டேன். ஒருவேளை என் குழந்தையின் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு கஷ்டம் வருகின்றது என்றாலும் சற்றென்று நீ பதறிவிட வேண்டாம். மனதளவில் ஒரு நாளும் உனக்கு அந்த துன்பங்களை நான் வரவிட மாட்டேன். உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி சர்வ நிச்சயமாக வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் முழுமையாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு துணை நிற்பது இந்த அம்மா எனும்போது என் குழந்தைக்கு வாழ்க்கையில் பயமே அறியக்கூடாது. பயம் என்ற ஒன்று உனக்குள் இருந்துவிட்டால் எந்த ஒரு விஷயத்திலும் தயக்கமும் வந்துவிடும். இந்த பயத்தை எல்லாம் விடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை பெற்றுக்கொண்டு எந்த நேரத்தில் உன்னுடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள நீ தயாராகி விட்டால் போதும். என்றென்றும் இந்த வாழ்க்கை உன் கைகளில் உனக்கு கொடுப்பது இந்த அம்மாவின் பொறுப்பு என்பதனை நீ ஒரு பொழுதும் மறந்துவிடாதே என் தங்கமே. சர்வ நிச்சயமாக உனக்கானவற்றை பெற்றுக்கொண்டு இந்த அம்மாவிற்கு நிச்சயமாக நீ நன்றி சொல்வாய். இந்த அம்மா யார் என்று நீ தெரிந்து கொள்வாய். அதன் பிறகு ஒரு நாளும் இந்த அம்மா எங்கிருக்கின்றாள் என்று நீ கேட்க மாட்டாய். நமக்கு நிச்சயமாக நல்லதை செய்து கொடுப்பாள் எங்கிருந்தாலும் என்பதனை நீ புரிந்து கொண்டு என் குழந்தை நீ மனமகிழ்ச்சியோடு வாழத் தொடங்கி விடுவாய். என் பிள்ளையே, இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் பொழுது எதற்காக நீ கவலைப்படுகின்றாய்? உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் சர்வ நிச்சயமாக நான் நிறைவேற்றி தருகின்றேன். நீ தினம்தோறும் வேண்டுகின்ற வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக உனக்கு நான் பலிக்க செய்வேன். நிதானமாக இருப்பவர்களை அனைவருக்கும் நான் வேண்டுதல்களை நிறைவேற்றி தருவேன். அவசரப்பட்டால் எதுவுமே நடக்காது. நிதானமாக